நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நான் லஞ்சே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எதுவுமே வாங்கிட்டு வரேன்னு சொன்னா, என் வீட்டுக்காரர் எதையும் கேட்காம சிக்கன் வாங்கிட்டு வந்து நான் அதை ட்ரை பண்ண போறேன்னு சொன்னான். சரி பண்ணிக்கோன்னு சொல்லி விட்டுட்டேன். பார்த்து சின்ன வானலா வச்சு ட்ரை பண்ண நான் அப்பவே சொன்னேன் இது பத்தாது அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொன்னான். சரி என்னென்ன பண்ணான்னு பார்த்தா எண்ணெய் ஊற்றினா, ஹோல் ஸ்பைஸ் ஆட் பண்ணான், காஞ்ச மிளகா கிள்ளி போட்டால், கருவேப்பிலை போட்டான், இஞ்சி பூண்டை இடித்து போட்டான், வெங்காயம் மட்டும் போட்டான். வெங்காயம் மட்டும் போடும்போது நான் கேட்டேன் என்ன டிஷ் இது வெறும் வெங்காயம் மட்டும் போடுற அப்படின்னு. எனக்கு தெரியும் நீ போ அப்படி சொன்னான். சரி விட்டுட்டேன். என்ன உப்பு போட சொன்னால் உப்பு போட்டு விட்டேன். இடையில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சீரகம், பெப்பர், பிரியாணி இலை அதை மட்டும் வறுத்து அரைச்சி கொடுக்க சொன்னால் வறுத்து அரைச்சி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் போட்டால் அதில் திரும்ப உப்பு போட்டு கிளறி விட்டுச்சு. இடையில் எனக்கு ஆம்லா ஜூஸ் வேணும், ஆம்லா ஜூஸ் போட்டு குடிக்க சொன்னால் அதையும் போய் போட்டு கொடுத்துட்டேன். சாலிடாக வந்துட்டு இட்லி தூள், சாம்பார் தூள் இதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா தூளையுமே ஸ்பைசி தூள்லாம் ஆட் பண்ணேன். என்னென்னா காரத்தூள், தனியாத்தூள், சிக்கன் தூள், மட்டன் தூள், பெப்பர், அந்த அரைச்சி வச்ச தனியாக மசாலா அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சாலும் அதையும் போட்டால், மஞ்சள் தூள் போட்டேன். நான் அப்பயே சொன்னேன் இது செம்ம காரமாக இருக்கும் போலன்னு. காரமாக இருக்கும் சொன்னதே கேட்கல, எல்லாத்தையுமே கொட்டிச்சு கிண்டிச்சு. நான் சரி எதையோ பண்ணு சொல்லிட்டு போயிட்டேன்னா, நான் போய் சொன்னேன்ல கடாய் பத்தாதுன்னு வந்து பார்த்தா திரும்ப குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிளறிட்டு இருந்துச்சு. சரி எதையாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஆனால் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா செம்ம டேஸ்ட்டு. ஆனால் காரம் மட்டும் நல்லா சுருக்குனுச்சு. நல்ல காரசாரமாக இறக்குவீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. காரம் கம்மியாக சாப்பிடுங்கன்னா அந்த காரம் கொடுக்கக்கூடிய பொருள்லாம் கம்மி பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள்.